இயேசு ரொம்ப நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். மீகாயாம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பலவீனங்கள் வரும்போது இந்த பிரச்சனை எதனால் வந்தது, யாரால் வந்தது, எப்படி வந்தது என்று பல வகைகளில் ஆராய்ச்சி செய்வோம். நமக்கு நாமே கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். ஏன் தேவனாகிய கர்த்தரை நோக்கியும், ஏன் ஆண்டவரே இப்படி செய்தீர்கள், ஏன் ஆண்டவரே இதை இப்படி செய்யலை, எப்போ செய்வீங்க, எப்படி செய்வீங்க என்று பல கேள்விகளை மனிதர்களிடம் மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கியும் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்று பகுத்தறிய வேண்டுமானால் நம்முடைய மனம் புதிதாக மாற வேண்டும். நாம் மறுரூபமாக வேண்டும். ஒருவேளை இந்த நாளிலும் நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இன்று நம்மை தள்ளப்பட்ட சூழ்நிலையோ அல்லது வெட்கப்படுத்தப்பட்ட சூழ்நிலையோ பாதித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய சத்துரு நம்மை பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். மனதளவிலும் உடல் அளவிலும் நம்ம கீழே தள்ளி இருக்கலாம். ஆனால் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, நாம் எத்தனை முறை விழுந்தாலும் நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அந்த இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்போம். அவர் நிச்சயமாக நம்முடைய குமுறல்களை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் செவி கொடுப்பார். நாம் எல்லா துன்பங்களையும் மறந்து விடுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் விழுந்தாலும் நீரே எங்களை தூக்கி எடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.